ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஹவுத் ஹார்பர் தான் பார்க்க போகிறோம். டப்ளினில் கொஞ்சம் ஃபேமஸான இடம் இது. ஹவுத் கிளிஃபு, ஹவுத் ஹார்பர். இது கொஞ்சம் ஃபேமஸான இடம். இந்த ஹவுத் ஹார்பர் எதுக்கு ஃபேமஸ்னால், நீங்கள் மார்னிங் இல்லைனா ஈவினிங் வந்தீங்கன்னா ஹார்பரில் 2 பியர் இருக்குது. அந்த 2 பியர்லேயும் பாருங்கள், சைடில் கல்லுங்கள்லாம் போட்டிருப்போங்க. அங்கே சீல்ஸ் பார்க்கலாம். நீங்கள் காலையில் வந்தீங்கனாலும் சரி, இல்லைனா சாயங்காலம் ஒரு 5 மணி அது மாதிரி வந்தீங்கனாலும் சரி, சீல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு மத்தியானம் வந்திருக்கனால இங்கே பாறைங்கள்லேயும் சீல்ஸ் காணோம். நான் நிறைய தேடி பார்த்துட்டேன். இருந்தாலும் சரி, நம்ம ஹார்பருக்குள்ளே நடந்து போகலாம் அப்படின்ட்டு போகிறேன். ஏன்னா ஒரு பியர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால நம்ம அடுத்த சைடாக போகலாம். இந்த இடத்துல கயாக்கிங்கெல்லாம் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இறங்கி நீங்கள் கயாக்கிங்லாம் பண்ணிக்கலாம். அது மாதிரி சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. பிள்ளைங்களோட வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாட கூட விடலாம். ஸோ நம்ம ஒரு பியரை க்ளோஸ் பண்ணியிருக்கனால நம்ம அடுத்த பியர் வழியாக வரோம். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷிங் போட்ஸ் எல்லாம் நிற்கிது. நிறைய போட்டுங்க எல்லாம் இருக்குது, குட்டி குட்டி கப்பலுங்க இருக்குது. இந்த இடத்துல கூட சீல் பார்க்குறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. லக் இருந்ததுன்னா நம்ம சீல்ஸ் பார்க்கலாம். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு, நான் இன்றைக்கி ஈவினிங் போக வேண்டிய ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது. அதான் பார்த்தேன். ஸோ இது எமிரேட்ஸ் EK161 துபாயிலேருந்து டப்ளினுக்கு வருது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீல்ஸ் ஃப்ளோட் ஆகி வரோம். நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது தலையை மட்டும் தூக்கி பார்க்கும். நீங்கள் யாருமே இல்லை, ஆளுங்க யாரும் இல்லைன்னா அது ஃபுல்லாக ஸ்விம் பண்ணும். ஒரு ஆளுங்க ஸ்விம் பண்ணுற மாதிரியே இருக்கும். லக் இருந்ததுன்னா வரோம் நமக்கு. அப்போ நான் காட்டுறேன். இது ஆஃப்டர்நூன்றனால கரைக்கு வர்றது ரொம்ப சான்ஸ் கம்மி. இருந்தாலும் அது நடுவில் எங்கேயா ஸ்விம் ஆச்சுன்னா காட்டுறேன். ஹார்பரில் நடக்கிறப்போ கேர்ஃபுல்லாக நடங்க. ஏன்னா கீழே விழுந்திங்கன்னா அப்புறம் ரொம்ப ஆழம். லெஃப்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க, ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த ஹார்பரில் இருந்து போட்டிங் கூட இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டில் போகலாம். நீங்கள் பாருங்கள், ஒருத்தங்க நண்டு பிடிக்கிறாங்க பாருங்கள். நான் பார்த்துட்ருக்கும்போது ஒருத்தர் நண்டு குட்டி போட்டில் தான் வந்தார். ஏதோ கீழே இருந்து எடுத்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டு கூண்டு. அந்த கூண்டு உள்ளே இருந்து எடுத்தார். கடலுக்கு உள்ளேருந்து பார்த்தா நண்டு இருக்குது உள்ளே. பார்த்திங்கன்னா எவ்வளோ நண்டு இருக்குது பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே போட்டிங் எடுத்துகிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க ஐலாண்டு கூட போகலாம். அது பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் தெரியுது, அந்த ஐலாண்டு தான். அந்த குட்டி குட்டி போட்டும் இருக்குது, பெரிய போட்டும் இருக்குது. பெரிய போட்டு எடுத்திங்கன்னா அந்த கிளிஃபு பேக்லலாம், ஹவுத்து கிளிஃபு பக்கத்துலலாம் கூட கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. உங்கள் டைமிங் அவைலபிலிட்டி எல்லாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இப்போ நம்ம அந்த பியரோட எண்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. உட்காந்து பார்க்குற மாதிரி, ரசிக்கிற மாதிரி எல்லாம் லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ பாட்டு பாடிட்டுருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருப்போம். நீங்கள் பார்த்து அதை கூட என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்காரு, அதை ரசிச்சிட்ருக்காங்க. இது பக்கத்தில் கூட ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள் தூரத்தில். அது அந்த பியர் வழியாக வந்தீங்கன்னா நம்ம அந்த லைட் ஹவுஸ் போய்க்கலாம். ஆனால் அந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அதான் வர முடியல. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா ஒரு சீல் நம்ம கண்ணில் மாட்டிச்சு. அதை பாருங்கள், அது டக்குன்னு வந்துச்சு, உள்ளே போச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இதோ தெரியுது பாருங்கள் சீல். ரொம்ப பெருசாக இருக்குது. நான் நினச்சேன் குட்டியாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். அது செம்ம பெருசு பாருங்கள். ஆனால் தண்ணிக்குள்ளே போச்சுன்னா அடுத்து எங்கே திருப்பி மேலே எழும்புதுன்னு தெரியல. இந்த பாருங்கள், இது ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணி அப்புறம் திருப்பி அதை பிடிச்சேன். பாருங்கள், 2 சீல் போகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நமக்கு லக் இருந்ததுன்னா நம்ம சீல் பார்க்க முடியும். கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தீங்கன்னா நமக்கு அந்த பாறைகள்லாம் கூட இது வெளியே கிடக்கும். இப்போ வெயிலாக இருக்கிறனால தான் இது தண்ணிக்குள்ளேயே இருக்குது. இந்த பாருங்கள் சீல்.
ஸோ அந்த இடத்துலையே சுற்றிட்டுருக்கோம். திடீர்னு தண்ணிக்குள்ளே போச்சுன்னா மேலே வராது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு வரும். பாருங்கள், இது வந்து நம்ம ஊர்லலாம் எங்கேயாவது அக்வாரியம்ல இல்லை டால்ஃபின் சிட்டி இந்த மாதிரி எங்கேயாவது தான் பார்ப்போம். இங்கே வந்து அப்படியே ஓப்பனாக கடலில் விளையாடிட்டுருக்கு பாருங்கள், அந்த ஹார்பருக்குள்ளேயே. இந்த ஹார்பர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய சீ ஃபுட்டு ஷாப்பெல்லாம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம். நீங்கள் இங்கே சீ ஃபுட் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான். இதோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுத் மார்க்கெட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மார்க்கெட் கூட போகலாம். எக்ஸாக்ட்லி இதோட எண்டில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டார்ட் ஸ்டேஷன், அதாவது ஹவுத்தோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் டப்ளின் சிட்டிக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் எப்போது இங்கே வந்து பிளான் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமான இடத்தெல்லாம் பார்க்கணுன்னா வரும்போது ஹவுத்து சப்மிட்டுன்னு டிக்கெட் எடுத்து பஸ் வந்துட்டு ரிட்டன் போகிறப்போ ட்ரெயினில் போங்க. அப்படி இல்லைன்னா ரிட்டன் போகிறப்போ பஸ்ஸில் கூட போய்க்கலாம், அது உங்கள் இஷ்டம். நான் சொன்ன ஹவுத் மார்க்கெட் அதை தெரிவித்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.